Hi guys, நம்ம CL subscribers, family மக்களே and friends எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருக்கீங்களா? மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனல்ல நான் ரீசெண்டாக சொன்ன மாதிரி இனி நெக்ஸ்ட் 2.5 monthsக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் ரிலேட்டட் கண்டென்ட் தான் வரப்போகுது மக்களே. அதுக்கான முன்னுதாரணமாக நான் வந்து ஐபிஎல் 2025 எல்லா டீம்ஸோட ப்ரிவியூவாக ஒவ்வொரு வீடியோலையும் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு வீடியோவில் 2 டீம் கவர் பண்ணுறேன். ஸோ ஓவரால் இப்போ வந்து 6 வீடியோ நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் 4 வீடியோ, அதாவது 4 டீம் மட்டும்தான் பெண்டிங். ஸோ அதுவுமே 2-2 வந்துடும். ஸோ ஓவரால் இந்த வீக்குள்ளே எல்லா டீம்ஸோட ப்ரிவியூ செட் ஆஃப் அனாலிசிஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் அப்படியே ஒவ்வொன்றா போகலாம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க மக்களே. இந்த 2.5 மாதம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு எல்லாமே. ஐபிஎல் வந்துட்டாலே ஒரு திருவிழா. அந்த திருவிழாவில் நம்ம எல்லாம் ஜாலியாக கிரிக்கெட் பார்க்கலாம். கிரிக்கெட் இன்சைட்ஸ் எல்லாமே பேசுவோம். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டும் கொடுங்க. வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா MS தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா ரொம்ப நாள் கேச்சு இவங்க 3 பேரையும் ஒன்றா பார்க்க போகிறோம். எஸ், ஐபிஎல் வந்துட்டாலே குடும்பங்கள் இணையும் சங்கம். ஆனால் அந்த குடும்பங்களுமே தனித்தனியாக பிரிஞ்சிடும் டீம் வைஸ். பட் ஓவரால் நமக்கு என்ன சந்தோஷம், இன்னும் 6 நாளில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் எல்லா நாளும் டெய்லி மேட்ச் தான். சாட்டர்டே சண்டேஸ் வேறு 2 மேட்ச் கொடுத்துருவாங்க. ஸோ சிஎஸ்கே தலை ஃபேன்ஸ் எல்லாம் ரெடியாக இருங்க. ரொம்ப நாள் கேச்சு தலை தோனி ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ரோஹித் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் ரெடியாக இருங்க. ஸோ இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம எந்த 2 டீம் பற்றி பேசியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி பேசியிருந்தோம். அவங்க 2 டீமோட பெஸ்ட்டு பிளேயிங் 11, அவங்களோட ஸ்குவாட் அனாலிசிஸ், அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, வீக்னஸ் என்ன, செமிஃபைனல்ஸ் போவாங்களா மாட்டாங்களா, டீம் ஆக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, இந்த டீமில் என்னென்ன குறை இருக்குது எல்லாமே பேசியிருக்கோம். ஸோ இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, இல்லை இந்த வீடியோ முடிச்சுட்டு பாருங்கள். அதே மாதிரி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் SRH பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பற்றியும் பேசியிருந்தோம். ஸோ அந்த 2 வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் இந்த 3 வீடியோவும் பார்த்துருங்க, இல்லை இந்த வீடியோ முடிச்சுட்டு எல்லா 3 வீடியோவும் பாருங்கள். சரி, இந்த 6 டீம் பேசியிருக்கேன். இன்றைக்கான 2 டீம் எது பேச போகிறேன் உங்களுக்கே ஒரு இன்சைட் இருக்கும். ஆல்சோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ தான். எஸ், ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த 2 டீம் வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்டாங்க. ஆல்சோ சப்ஸ்கிரைபர்ஸுமே கேட்டிருந்தாங்க LSG எப்போ வரும், PVKs எப்போ வரும்னு. ஸோ அந்த 2 டீம் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ அவங்களோட ஓவரால் காம்பினேஷன், பெஸ்ட்டு பிளேயிங் 11, ஸ்வாட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த்ஸு, வீக்னஸ், செமிஸ் போவாங்களா மாட்டாங்களா எல்லாமே இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி குவிஸ் செக்ஷன் போயிடுவோம். லாஸ்ட் டைம் கேட்ட குவிஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் 99ல் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் அவுட் ஆன பிளேயர் யாருன்னு கேட்டோம். அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விராட் கோலி. கரெக்டான ஆன்சர் சொன்னது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் SSVKன்ற ஒருத்தர் சொன்னார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் கரெக்ட் ஆன்சர் ப்ரோ. ஸோ இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாகவே நான் கேட்டிருக்கேங்க. விச் டீம் ஹேஸ் வான் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் பர்பிள் கேப்ஸ் இன் ஓவரால் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி. பிளேயர் வைஸ் பார்க்காதீங்க, அந்த பிளேயர்ஸ் எந்த டீம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த டீம் வந்து நிறைய பர்பிள் கேப்ஸ் வாங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். தெரிஞ்ச ஆன்சரை கமெண்ட் செக்ஷன் போடுங்க. கரெக்டாக தப்பு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறேன். குவிஸ் ஐபிஎல்காகவே தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டீமாக நம்ம இன்றைக்கி LSG கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், லாஸ்ட் 2 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக செமிஃபைனல்ஸ் போன டீம், வந்த 2 சீசனாக கன்சிஸ்டண்ட்டாக செமிஃபைனல் போன டீம். 2024 போக முடியல, பவுலிங் ப்ராப்ளம்னால பயங்கரமாக அடி வாங்கினாங்க. பேட்டிங்குமே கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய ரீவாம் தேவைப்பட்டது. கேப்டன்சி இஷ்யூ நிறைய வந்தது. ஸோ அதனால இந்த LSG டீம் ஒரு மாதிரி டொக்கா இருந்தாங்க லாஸ்ட் இயர். பட் இந்த வருஷம் டீம் எப்படி இருக்குது, ஆக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, ஸ்குவாட் எப்படி இருக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களோட ஷெட்யூல் பார்த்துருவோம். அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரோட பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட வைசாக்ல ஆரம்பிக்கிறாங்க. அவே ஃபிக்சர்ஸ். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 2மே அவேல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹோமுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா SRHோட ஹோமில் ஆடுறாங்க. அதுதான் வந்து லீகுக்கே அதுதான் லாஸ்ட் மேட்ச். ஸோ LSGக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, சப்போஸ் 4th 5th 6th பிளேஸில் இருந்தாங்கன்னா 4th பிளேஸுக்கு குவாலிஃபை ஆகிற மாதிரி மேட்ச் அவங்களுக்கு லாஸ்ட் மேட்ச்சில் அமையும் நெட் ரன் ரேட் படி. பட் மற்றபடி இவங்களோட ஹோம் மேட்சஸ் லக்னோவில் யாரோட ஆடுறாங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாப், மும்பை, GT, CSK, SRH, RCB, டெல்லி. ரொம்ப ரொம்ப டஃப்பான ஆப்பன்ஸ் தான். ஸோ இதுதான் LSG ஃபேன்ஸ் உங்களோட ஷெட்யூல். ஸோ இப்போ வாங்க ஸ்குவாடுக்குள்ளே போவோம். ஆக்ஷனில் இவங்க பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் ஃபார் த ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் 27 crore இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி அவரை போட்டு வாங்கினாங்க. கேப்டன்சி மெட்டீரியல் பிளேயர். ஸோ அவர் அதுக்கு என்ன ரெப்ளிகேட் பண்ணுறான்னு பார்ப்போம். இதை தாண்டி டீம் பார்ப்போம். டேவிட் மில்லர் வாங்கியிருக்காங்க, அப்துல் சமாத் வாங்கியிருக்காங்க, ஆயுஷ் படோனி ரீட்டைன், யங்ஸ்டர்ஸ் ஹிம்மத் சிங், யுவராஜ் சௌத்ரி. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் திருப்பி வாங்கியிருக்காங்க, ஷபாஸ் அஹமத் நல்ல பிக் வாங்கியிருக்காங்க, ஏடன் மார்க்ரம் வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் திக்வேஜ் சிங், அதுக்கப்புறம் அர்ஷின் குல்கர்னி. விக்கெட் கீப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வாங்கியிருக்காங்க, நிக்லஸ் பூரன் ரீட்டைன், மேத்யூ பிரிட்ஸ்கா, அதுக்கப்புறம் ஆரியன் ஜூரல். பவுலர்ஸ் தாங்க ஒரு வண்டியாக இறக்கி விட்டுருக்காங்க. ரவி பிஷ்னாய் ரீட்டைன்டு, மயாங்க் யாதவ் ரீட்டைன்டு. இது இல்லாமல் ஆவேஷ் கான், ஆகாஷ்தீப், மோசின் கான், மணிமாறன் சித்தார்த், ஷமார் ஜோசப், ராஜ்வர்தன் அங்கர்கேக்கர், ஆகாஷ் சிங், பிரின்ஸ் யாதவ். ஸோ இதுதான் LSGயோட ஸ்குவாட். ஸோ இதுலேருந்து ஒரு பெஸ்ட் பிளேயிங் 11 இவங்க அட்லீஸ்ட் பார்க்க நல்லா இருக்கும், டீசெண்டான 11 ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்ன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட பெஸ்ட் LSG
பிடிங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 11 நல்லா இருக்கா இல்லையானு சொல்லுங்கள். ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மேத்யூ பிரிட்ஸ்கான், மிச்சல் மார்ஷ், எய்டன் மார்க்கம் ஆட விடா ஆஃப் ஸ்பின்லாம் போடுவான்னு நீங்கள் கேட்கலாம். பட் மார்க்கம்க்கு சுத்தமாக T20யில் படவே மாட்டேன் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக. ஸோ அதுக்கு ஒரு யங்ஸ்டர் ஆட வைப்பேன். மிச்சல் மார்ஷ் இப்போ ஒரு பேட்ஸ்மனாக ஆடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் டிஸ்ட்ரக்டிவாக இருப்பார். நம்பர் 3 கேப்டன் ரிஷப் பண்ட் அண்ட் விக்கெட் கீப்பர். நம்பர் 4 நிக்கலஸ் புரன். நம்பர் 5 ஆயுஷ் படோனி. ஃபினிஷிங்கில் டேவிட் மில்லர் அண்ட் ஷேபாஸ் அஹமத். நம்பர் 8 பார்த்தீங்கன்னா நவீஷ் நாய். நம்பர் 9 ஆவேஷ் கான். நம்பர் 10 ஆகாஷ்தீப். நம்பர் 11 மொஹின் கான். ஸோ இம்பாக்ட் பிளேயராக இவங்க வந்து அப்துல் சமத் ஆட வைக்கலாம், இல்லைனா ராஜுத் நங்கரிக்கு ஆட வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து போவோம். பேட்டிங் LSGக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இவங்களோட மெயின் ஓவர்சீஸ் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ், டேவிட் மில்லர் அண்ட் எய்டன் மார்க்கம். இதில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. 3 பேருக்குமே லாஸ்ட் இயர் ஒரு ஆர்டினரி ஐபிஎல்லாக தான் போச்சு. பட் ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் வந்து T20 ஆடுறாரா அப்படின்ற கேள்விக்குறி எனக்கு வருது. டேவிட் மில்லராவது இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா சாம்பியன்ஸ் லீக்ல எல்லாம் நல்லா பண்ணார். ஆனால் ஆல்சோ அப்பப்போ SA20 கரீபியன் பிரீமியர் லீக் அங்கே ஆடுறாரு. ஸோ மில்லர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஒரு 14 ஒரு 5-6 மேட்ச் அச்சு கொடுத்துருவாரு. எய்டன் மார்க்கம் நீங்கள் மிச்சல் மார்ஷ் நினச்சா தான் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. யார் அடிப்பாங்க, யார் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு தெரியல. 2 பேரும் ரொம்ப சுமாராக ஆடுறாங்க 2-3 ஐபிஎல்லாக. ஸோ LSG ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஓப்பனிங்கில். ஏன்னா மிச்சல் மார்ஷ் மார்க்கம் ஒருத்தர் ஆடி ஆகணும். அதில் யாராவது ஒருத்தர் 300+ ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதுவும் மிச்சல் மார்ஷ் இன்ஜுரி ஆகாமல் இருக்கணும். மார்க்கம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே மாட்டிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் பற்றி போவோம். அப்துல் சமாத் ஒரு சீனியர் ப்ரோ. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆயுஷ் படோனி, யுவராஜ் சௌத்ரி, இம்மத் சிங். யுவராஜ் சௌத்ரி, இம்மத் சிங் டெபியூட்டன் மக்களே ஃபர்ஸ்ட் டைம் ஆட போகிறாங்க. ஸோ எனக்கு அவ்வளோவா அவங்கள பற்றி தெரியாது. ஸ்மேட்டில் யுவராஜ் சௌத்ரி நல்லா ஆடினான்னு கேள்விப்பட்டேன். இம்மத் சிங் தெரியல. ஸோ அவங்க மோஸ்ட்லி பெஞ்சு தான். ஆயுஷ் படோனி உங்களுக்கே தெரியும் 14 ஒரு 3-4 மேட்ச் அடிப்பார். பட் இந்த தடவை ஒரு 7-8 மேட்ச்சும் ஆகணும். டீம் ரீட்டைன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெலிவர் பண்ணோம். அப்துல் சமாத் உங்களுக்கே தெரியும் ஃபினிஷிங்கில் ஒரு குவிக் ஃபயர் 10 பால் 30, 15 பால் 40 அடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ அவர்கிட்ட இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அப்துல் சமாத் அண்ட் ஆயுஷ் பதோனி நம்பி தான் அவங்களோட ஃபினிஷிங்கே இருக்குது. ஏன்னா இந்த இந்தியன் யங்ஸ்டர்ஸ் நல்லா டெலிவர் பண்ணி ஆகணும், இல்லைனா கஷ்டம் LSGக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ் பக்கம் போவோம். மேத்யூ பிரிட்ஸ்கான், நிக்கலஸ் பூரன் பற்றி சொல்லவே வேணாங்க. ஆக்சுவலி அவர் வந்து லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா 15 மேட்சஸில் 480 ரன்ஸ் அரௌண்ட் அடிச்சார். அவர் வரதே நம்பர் 4, 5, 6 தான் வராரு. ஸோ நிக்கலஸ் பூரன்கிட்ட ப்ராப்ளமே இல்லைங்க. 500 ரன்ஸ் பெட் வந்துடும். 170 ஸ்ட்ரைக் ரேட்டு, 40-30 ஆவரேஜில் அடிச்சிருவார். ஸோ பூரன் மேலே எனக்கு பயமே இல்லை. செம்மையாக ஆடி கொடுத்துருவாரு. பட் மேத்யூ பிரிட்ஸ்கா எப்படி ஆட போகிறான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃப்ரெஷ் ப்ராடக்ட் ஐபிஎல்ல ஃபஸ்ட் டைம் ஆடுறாரு. டெபியூ சீசன். ஜேக் ஃப்ரேசர் மேகக் மாதிரி வேறு லெவலில் லைட்டாக பண்ணார்னா சூப்பராக இருக்கும். நான் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் என்ன பண்ணான்னு பார்ப்போம். பிரிட்ஸ்காவோட ஸ்டார்ட்டு கண்டிப்பாக LSGக்கு ரொம்ப முக்கியம். இவர்கிட்டேருந்து ஒரு 304 ரன்ஸ் இந்த சீசனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் டெலிவர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் விக்கெட் கீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரியன் ஜுயல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட். ஆரியன் ஜுயல் பற்றி நான் அவ்வளோவா கேள்விப்பட்டதில்லை. ஸோ எனக்கு அவ்வளோவா ஸ்டாட்ஸ் தெரியாது. பட் நல்ல பிளேயர்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவருக்கும் டெபியூ சீசன் எப்படின்னு தெரியல. ரிஷப் பண்ட் பற்றி உங்களுக்கே தெரியும். T20 செட்டப்பில் காலங்காலமாக இருக்கார். பட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸாகவே இந்தியன் டீமுக்கு சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கார். T20 வேர்ல்ட் கப்லையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா மேட்ச் டைம் ஆடலை. அதுக்கப்புறம் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் அவ்வளோவா ஆடலை. ஸோ ரிஷப் பண்ட் ஆஸ் அ பேட்ஸ்மேனாக நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் ஸோ கேப்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் செமிஸ் வந்திருக்காரு. மற்ற எல்லா டைமும் ஃபெயிலியர் தான். ஸோ ரிஷப் பண்டிங் இந்த ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. 27 கோடிக்கு கேப்டன்ஸையும் ஜஸ்டிஃபை பண்ணோம். பேட்டிங்கில் ஒரு 450 ரன்ஸ் மேலே அடிக்கணும். ரொம்ப பெரிய ப்ரெஷர் இருக்குது. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ரிஷப் பண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம். LSGயோட ஆல்ரவுண்டர்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வீக்கஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ஆஃப் ஆல் டீம்ஸ்னே சொல்வேன். அஸ்வின் குல்கர்னிக்கு லாஸ்ட் இயர் வண்டியாக சான்ஸ் கொடுத்தாங்க. ஒன்றுமே ஆடலை. பவுலிங் அவ்வளோவா கொடுக்கவும் இல்லை. பேட்டிங்லையும் ஃபெயிலியர். ஸோ இந்த தடவை ஒரு திருப்பி நம்பி எடுத்திருக்காங்க. ஜஸ்டின் லேங்கர் டீம் என்ன பண்ணுறான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திக்விஜய் சிங் யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அவர் வந்து டெல்லி டோர்னமெண்ட்டில் நல்லா பண்ணாருன்னு கேள்விப்பட்டேன். பட் அவர் வந்து ஒரு மீடியம் பேசர். ஸோ அவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இவருக்கும் ஒரு டெபியூ சீசன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஷபாஸ் அஹமத். இவர் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர் இந்தியன்ஸில் வேறு யாருமே கிடையாது. இவருக்கு வந்து ஒரு கோல்டன் சீசனாக அமைஞ்சது SRHோட. லாஸ்ட் இயர் பேட்டிங் பவுலிங் நல்லா பண்ணார். ஸோ அதே மாதிரி இவர் தான் பிஷ்னாயோட லீட்ஸ் பண்ணார். வந்து டீமாகவே நடத்தணும். ஸோ இவங்க 2 பேர் தான் காப்பாற்றணும் ஆல்ரவுண்டர்ஸில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங் பக்கம் போவோம். இதில் ஒரு வண்டியாக பவுலர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்கப்பா. ஃபஸ்ட்டு இந்தியன் பவுலர்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஆவேஷ் கான், ஆகாஷ் தீப், மோசின் கான், மயாங்க் யாதவ். ரிமைண்டர் மக்களே, மயாங்க் யாதவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் த IPL மிஸ் பண்ண போகிறார் ஒரு பேக் இன்ஜுரினால. ஸோ மோஸ்ட்லி ஒரு 7-8 மேட்ச் கழிச்சு தான் LSGக்கு வருவார். ஸோ இது ஒரு பெரிய அடி LSGக்கு. அவர் இருந்து தான் லாஸ்ட் இயர் ஒரு 2-3 மேட்சஸ் ஜெயிச்சாங்க. அவர் இல்லாமல் பட் பயங்கரமாக அவங்க பவுலிங் அடி வாங்கிச்சு. ஸோ அந்த என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மோசின் கானுமே ஒரு இன்ஜுரி ப்ரோன் தான். அவர் வந்து 14 மேட்ச்சில் ஒரு 6-7 மேட்ச் தான் ஆடுறாரு. மிச்ச மேட்ச்சில் இன்ஜுரின்னு போயிடுறாரு. இந்த வரை மோசின் கானோட பாடி கரெக்டாக ஸ்டெபிலைஸ் பண்ணி எல்லா மேட்சும் ஆடினான்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக நல்ல வைட்டல் பிளேயராக இருப்பார். ஆகாஷ் தீப் பார்த்தீங்கன்னா T20 அந்த அளவுக்கு பெரிய கிடையாது. டெஸ்ட் மேட்ச் நல்லா போகிறார். ஸோ இவருக்குமே இது ஒரு புது இதுதான். பட் 8 crores கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு டெலிவர் பண்ணி ஆகணும் ஆகாஷ் தீப். ஆவேஷ் கான் சொல்லவே வேணாங்க. மேட்ச் ஆன் மேட்ச் 2 விக்கெட் எடுத்துருவார். பட் என்ன 40-50 போகிறார். அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா அவர் தான் இந்த வருஷம் சீனியர் பவுலர் டீமை வழி நடத்தணும் ஆகாஷ் தீப்போட சேர்ந்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கப் இந்தியன் பவுலர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்வர்தன் அங்கர்கேக்கர், ஆகாஷ் சிங், அதுக்கப்புறம் வந்து
ஹிம்மத் சிங். ஸோ இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த 3 பேரில் யார் யார் என்ன பிரின்ஸ் யாதவ் இந்த 3 பேரில் யார் யார் எப்படி போட போகிறாங்கன்னு தெரில. ராஜ்வர்தன் அங்கே கேட்குற பாவம் சிஎஸ்கே கூட வருஷமாக இருக்காரே தவிர அவருக்கு ஒரு பிளேயிங் லெவனில் கன்சிஸ்டண்ட்டாக தர மாட்டாங்க. ஒரு மேட்ச் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஆடணும். எல்எஜியில் அவர் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் சான்ஸ் கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆகாஷ் சிங் நல்ல போலர், பிரின்ஸ் யாதவ் தெரில. ஸோ ரீசெண்ட் பிக்சர் பார்த்தேன், இது உண்மையாக இல்லையான்னு தெரில. ஷர்துல் தாக்கூர் எல்எஸ்ஜி கேம்பில் இருந்தார். எல்எஸ்ஜி ஜெர்சி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணார். யாருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்கிறாங்களா இல்லை எதாவது அஃபிஷியலாகவே எடுக்கிறாங்களான்னு தெரில. பிகாஸ் நான் ரீசெண்டாக இன்ஸ்டாவில் பார்த்தேன் ஷார்துல் தாக்கூர் எல்எஸ்ஜி டீமோட ப்ராக்டிஸ் பண்ணார். இது உண்மையாக இல்லையான்னு தெரியல. ஸோ மேபி இவர் ஒரு லிங்கப்பாக இருக்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எல்எஸ்ஜியோட சுமாரான பவுலிங்கில் யார் முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாமா ஜோசப். ரியலி சொல்கிறேன், இவருக்கு வந்து T20 பெரிய ஆளாக வரதுக்கான எல்லா ப்ராஸ்பெக்ட், எல்லா டேலண்ட், எல்லா கெப்பாசிட்டியுமே இருக்குது. ஆனால் அவருக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம பீடாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி சூப்பராக வேறு லெவலில் வழி நடத்தினார். பட் T20 அவர் போட்டாலே அடிக்கிறாங்க. 4 ஓவர் 50-60ன்னு போகிறாரு. ஸோ இவர் கொஞ்சம் கைடன்ஸ் வேணும் T20. ஸோ இவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி T20 நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நல்ல கைடன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா வருவார். பட் மற்றபடி ஒரு சுமாரான T20 போலர் தான் ஷமா ஜோசப். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்பின்னர்ஸ் நம்பி தாங்க எல்எஸ்சி இந்த வருஷம் ரிலே பண்ணுவோம். ஏன்னா லாஸ்ட் இயர் ரவி பிஷ்னாய் வந்து ஸ்ட்ரைக்கே பண்ணல. ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஓவரும் கொடுக்கல. பட் இந்த வருஷம் சீனியர் இந்தியன் போலர் நம்பர் 1 ரேங்க்டு போலரெலாம் இருந்தான்னு சொல்லி ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு சேர்ந்து மணிமாறன் சித்தார்த் லாஸ்ட் இயர் டீசெண்டாக பண்ணார். பட் நடுவில் அவர் கட்டி விட்டாங்க. பவர் பிளேயில் கோல் விக்கெட்லாம் எடுத்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜியை ஃபாஸ்ட் பவுலிங் காப்பாற்றினாலும் ஸ்பின்னர்ஸ் காப்பாற்றோன்னா ரவி பிஷ்னாய் அண்ட் மணிமாறன் சித்தார்த் கண்டிப்பாக ஆடி ஆகணும். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒருத்தர் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ 2 பேருமே நல்லா போடுவாங்க. பிஷ்னாய் கிட்டேருந்து ஒரு 15+ விக்கெட்ஸ் இந்த சீசன் எதிர்பார்க்குறேன். மணிமாறன் சித்தார்த்துக்கு அட்லீஸ்ட் நல்ல கேம் டைம் கிடைக்கணும். பவர் பிளே நல்லா 3-4 ஓவர் ஓட்டிடணும். இவங்க 2 பேர் தான் ஸ்பின்னில் காப்பாற்றணும் அலாங் வித் ஷபாஸ் அஹமத். ஸோ ஓவரால் இந்த எல்எஸ்ஜி ஸ்குவாட் பற்றி படித்தாச்சு. இந்த டீம் எங்கேயுமே பார்க்க பயமாகவே இல்லை. பேண்ட்டு, பூரான், மில்லர் இந்த 3 பேர் தூக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 சுமாரான டீம். ஓப்பனிங் காம்பினேஷனில் ஓப்பனர்ஸ் கிளிக் ஆகணும். மிடில் ஆர்டரில் பேண்ட்டு, பூரான், மில்லர் தவிர மிச்செல்லாம் அடிக்கணும். அதாவது ஷபாஸ், படோனி, அப்தாது. பவுலிங்கில் ஆவேஷ் கான் நல்லா போட்டே ஆகணும். எங்கே பார்த்தாலும் இந்த டீம் எனக்கு செமிஃபைனல் வர மாதிரி தெரியல. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் 8, 9, 10 ஃபினிஷ் ஃப்ரம் எல்எஸ்ஜி. ரொம்ப சாரி. ஸோ நெக்ஸ்ட் டீமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் பற்றி போவோம். பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நல்ல நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. ஆக்ஷனில் எப்பயும் போல் வண்டியாக காசோடு இறங்குவாங்க. பட் இந்த தடவை அந்த வண்டியாக காசோடு இறங்கி நல்ல டீம் எடுத்திருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். லாஸ்ட் இயர் வந்து நல்ல பிளேஸ் வச்சிருந்தே தோத்தாங்க. லிவிங்ஸ்டன், ரபாடா, பேர்ஸ்டோ, சாம்கரன், எல்லிஸ், ராசான். இந்த தடவை அந்த மாதிரி ஒரு ஹை பிளேயர்ஸ் வந்து இல்லாமல் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸும் எடுத்திருக்காங்க. சீனியர் ப்ரோ எடுத்திருக்காங்க. கோச்சும் மாற்றிருக்காங்க. ரிக்கி பாண்டிங் வந்திருக்காங்க. ஸோ பஞ்சாப் ஆக்ஷனில் என்ன பண்ணாங்கன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இவங்களோட ஷெட்யூல் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா இவங்களும் எல்எஸ்ஜி மாதிரி முதல் 2 மேட்ச் அவேல ஆடுறாங்க. அகமதாபாத்தில் ஜிடியோட ஃபஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் லக்னோ போய் எல்எஸ்ஜி ஆடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஹோம் மேட்சஸ் ஆரம்பிக்குது. அவங்களோட 7 ஹோம் மேட்சஸில் 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா புது முல்லன்பூரில் ஆடுறாங்க. 2 மேட்ச் ஆஸ் யூஷுவல் தர்மசாலா ஆடுவாங்க. அவங்களோட லாஸ்ட் மேட்ச் ஜெய்ப்பூரில் ஆடுறாங்க ராஜஸ்தானோட. ஸோ பஞ்சாபோட ஹோம் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், சிஎஸ்கே, கொல்கத்தா, ஆர்சிபி, அதுக்கப்புறம் எல்எஸ்ஜியோட முல்லன்பூரில் ஆடுறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸோட தர்மசாலாவில் ஆடுறாங்க. ஸோ இதுதான் பஞ்சாப் கிங்ஸோட ஹோம் பிக்சர்ஸ். லாஸ்ட் மேட்ச் ஜெய்ப்பூரோட ஆடுறாங்க. கொஞ்சம் ட்ரிக்கி பிக்சர்ஸ் தான். பிபிகேஎஸ் ஃபேன்ஸ் மேட்சை நோட் பண்ணிக்கோங்க. ஓவரால் ஸ்குவாடு பற்றி பார்ப்போம். ஸ்குவாடு படிச்சிருவோம். ஸோ கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் 26.75 crore கொடுத்து வாங்கியிருக்காங்க. சரியான பிக்கு. அதுக்கப்புறம் சஷாங்க் சிங் ரீடைன்டு, பிரியான் ஷாரியா, ஹோயமாங், ஹருள் பர்னு, சூர்யான் ஷெக்டே, மும்பை ஈசன் ஸ்டார், பைலா அவினாஷ் இவங்கெல்லாம் பேட்ஸ்மேன்ஸ். விக்கெட் கீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் ரீடைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாஷ் இங்கிலீஷ் செம்ம பிக்கு, விஷ்ணு வினோத். ஆல்ரவுண்டர்ஸ் தாங்க வண்டியாக எடுத்து வச்சிருக்காங்க. ஒரே ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ். அதுவும் வேறு ஒரு ஆஸ்திரேலியன் செட்டப்பே இங்கே இருக்குது. மார்க்கஸ் டாய்னேஸ் செம்ம பிக்கு, மார்க்கோ யான்சன் செம்ம பிக்கு, கிளென் மேக்ஸ்வெல் செம்ம பிக்கு, நேஹல் வதேரா செம்ம பிக்கு, அஸ்மத்துல்லா ஓமர்சாய் நல்ல பிக்கு, ஹார்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் முஷீர் கான் சர்ஃப்ராஸ் கானோட தம்பி. பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங், யஸ்வேந்தர் சகல், லாக்கி ஃபர்கூசன், வைஷாக் விஜயகுமார், யாஷ் தக்கூர், ஹர்ப்ரீத் பார், குல்தீப் சென், ஜேவியர் பட்லர், பிரவீன் துபே. ஸோ ஓவரால் ஒரு வெல் ஆல்ரவுண்டர் ஸ்குவாட் தான் எடுத்துருக்காங்க. பஞ்சாப் சைட்லேருந்து அவங்களோட பெஸ்ட் பிளேயர் எப்படி இருக்குன்றது என்னோட அனாலிசிஸ் படி நான் சொல்கிறேன். உங்களோட பெஸ்ட் பிளேயர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த 11 நல்லா இருக்கா இல்லையானு சொல்லுங்கள். ஸோ பிரப்சிம்ரன் சிங் கண்டிப்பாக ஜாஷ் இங்கிலீஷோட ஓப்பன் பண்ணுவார். ஒரு எக்ஸ்பெக்டட் ஓப்பனிங் டிவோ. அதுக்கப்புறம் நம்பர் 3 கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 4 மார்க்கஸ் டாய்னிஸ், நம்பர் 5 கிளென் மேக்ஸ்வெல், நம்பர் 6 சஷாங்க் சிங், நம்பர் 7 மார்க்கோ யான்சன், நம்பர் 8 ஹர்ப்ரீத் பார், நம்பர் 9 அர்ஷதீப் சிங், நம்பர் 10 வைஷாக் விஜயகுமார், நம்பர் 11 யுஸ்வேந்தர் சஹல். ஸோ இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் வேணும்னா கண்டிப்பாக யாஷ் தக்கூர், குல்தீப் சென் அந்த மாதிரி போகலாம், பிரவீன் டுபே அந்த மாதிரி போகலாம். இல்லை எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வேணும்னா நேஹல் வதேரா இல்லை சூர்யான் ஷெக்டே மாதிரி போகலாம். ஸோ இம்பாக்ட் பிளேயராக. ஸோ மற்றபடி இந்த பிபிகேஸ் பிளேயிங் கண்டிப்பாக பார்க்க ஆன் பேப்பர் நல்லா தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட பேட்டிங்லேருந்து போவோம். பிபிகேஸோட பேட்ஸ்மேன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேப்டன் கிட்டேருந்து ஆரம்பிப்போம்.
ஆரம்பிப்போம். ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ கொல்கத்தாவில் லாஸ்ட் இயர் வின்னிங் கேப்டனாக இருந்தார். பட் என்னவோ அவர் தெரியல, அவருக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கலையா இல்லை அந்த ஃபேம் கிடைக்கல இல்லை ஓவர் டூ பண்ணிட்டாங்களான்னு தெரியல, அவர் இன்ட்ரெஸ்ட் விட்டு வெளியே வந்தார். பட் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு ஆல் அவுட் போய் எடுத்தாங்க. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர், ரிக்கி பாண்டிங் காம்போ லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து நல்ல சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. 2020 ஃபைனல்ஸ் தான் போயிருக்காங்க. ஸோ அதை திருப்பி ரெப்ளிகேட் பண்ணுவாங்களா? 2014 அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் செமிஃபைனலே போல, அதுதான் உண்மை. ஸோ அந்த பஞ்சாப் கிங்ஸை ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி மூலமாக செமிஃபைனல்ஸ் கொண்டு போவார். அதே மாதிரி பேட்டிங்கில் 1 down 2 down வந்து அட்லீஸ்ட் ஒரு 400+ ரன்ஸ் அடிச்சு லாஸ்ட் இயர் கேகேஆருக்கு என்ன பண்ணாரோ அதே இங்கே ரெப்ளிகேட் பண்ணனா கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ்க்கு இந்த வருஷம் வேற லெவலில் ஒரு சீசன் முடியும். பட் ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டன்சி இருக்குது. கேப்டன்சி அண்ட் நம்பர் 3 and 4 பேட்டிங் வந்து ஹோப் கேகேஆருக்கு பண்ணதே இங்கே பண்ணுவான்னு பார்ப்போம். நல்ல சப்போர்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அதர் பேட்ஸ்மேன்ஸ்லாம் போவோம். பிரியான் ஷாடியா, அதுக்கப்புறம் வந்து சூர்யான் ஷெக்டே, அதுக்கப்புறம் பைலா அவினாஷ், அதுக்கப்புறம் ஹார்திக் குன்னு. எனக்கு பற்றி இவங்க அவ்வளோவா தெரியாது, சீரியஸாக சொல்கிறேன். நான் அவ்வளோவா இவங்களை பற்றி கேள்விப்பட்டதில்லை. இந்த பைலா அவினாஷ், அதுக்கப்புறம் ஆர்திக் கர்னல் இவங்களாம் எனக்கு தெரியாது. பட் சூர்யான் ஷெக்டே பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். ரீசெண்டாக மும்பையில் வந்து லாஸ்ட் 1 இயரில் நல்லா ஆடுறாரு. இவர் ஸ்ரேயஸ் ஐயருக்கு நல்ல தெரிஞ்ச பிளேயர். ஆனால் மாதிரி மும்பையில் ஒரு நல்ல ஃபினிஷர் யங்ஸ்டராக இருந்தார். லாஸ்ட் டைம் எல்எஸ்ஜியில் அசோசியேட்டாக இருந்தார், எனக்கு தெரியல. பட் இந்த யங்ஸ்டர் வந்து இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஹோப் அவருக்கு சான்ஸ் கிடச்சா நல்லா ஆடணும். பட் மற்ற 3 பேர் எனக்கு சீரியஸாக தெரியல மக்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்ஸ்மேன்ஸ் வந்து முஷீர் கான், சஷாங்க் சிங், நேஹல் வதேரா. முஷீர் கான் யான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஃபராஸ் கானோட தம்பி. இவர் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்ஸ்மேன். இவருமே சர்ஃபராஸ் கான் மாதிரி தான் ஆஃப் ஸ்பின் போடுவார், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ முஷீர் கானுக்கு அவ்வளோவா சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் T20 சர்க்கியூட்டில் வராரு, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சஷாங்க் சிங் செம்ம டேலண்ட்டு. லாஸ்ட் இயர் பேர் மாற்றி எடுத்து ரொம்ப ட்ரால்லாம் பண்ணாங்க. பட் என்னையாடா அப்படி சொன்னீங்க, நான் வேறு லெவல் ஆடி காட்டுறேன்னு ஆடி காமிச்சு ரிட்டென்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அது ஒரு கிரேட்டஸ்ட் ரிடெம்ஷன் சஷாங்க் சிங். இந்த வருஷம் அதை டெலிவர் பண்ணோம். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நேஹல் வதேராவுமே மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆஃப் அண்ட் ஆஃபாக தான் இருந்தார், கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கல. பட் இந்த வருஷம் போக்கல் பாய், அதனால நல்ல சான்ஸ் கிடைக்கும் நம்புறேன். ஸோ இவங்க 2 பேர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது பஞ்சாபுக்கு ஃபினிஷிங்கில். அதை ஒரு ரெப்ளிகேட் பண்ணணும். இவங்க 2 பேரும் 5-6 மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ் பற்றி போவோம். விஷ்ணு வினோத் மோஸ்ட்லி பேக்கப் விக்கெட் கீப்பராக தான் இருக்கார். ஸோ அவர் மோஸ்ட்லி பிளேயிங் நல்ல கஷ்டம். பிரப்சிம்ரன் சிங், அதுக்கப்புறம் ஜாஷ் இங்கிலீஷ், மோஸ்ட்லி இவங்க 2 பேர் தான் ஓப்பனிங் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இல்லை யாராவது ஒருத்தர் கீப்பிங் பண்ணுவாங்க. ஜாஷ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஐபிஎலுக்கு ஃபஸ்ட் டைம் வராரு. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு செம்ம ஃபார்மில் இருக்கார். அதே ஃபார்மை எங்கள் ஐபிஎல் ரெப்ளிகேட் பண்ணனா சூப்பராக பண்ணுவோம். பிரப்சிம்ரன் சிங் பட்டா பாகியம், பராட்டி லேகியம். பட் இந்த வருஷம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்ல கன்சிஸ்டன்சியோடு ஆடினா சிஎஸ்ஆர் பிரப்சிம்ரன் சிங்கும் நல்லா ஆடலாம். ஸோ இவங்க 2 பேர்கிட்டேருந்து ஓப்பனிங்கில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதை அவங்க டெலிவர் பண்ணி ஒரு 350-400 ரன்ஸ் அடிக்கிறாங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம். இதில் ஒரு ஓவர்சீஸ் பவுலிங்கே, ஓவர்சீஸ் கண்டின்ஜென்ட்டே எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனியர் ஆஸ்திரேலியன் ப்ரோஸ் 2 பேரையும் தூக்கிட்டாங்க. கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 2 பேருமே எக்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர்ஸ் தான். அதுவுமே பாண்டிங் கீழே விளையாடிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கிளென் மேக்ஸ்வெல் உங்களுக்கே தெரியுங்க, ஒரு வருஷமும் கண்ட்ராவே ஆடுவார், ஒரு வருஷம் நல்லா ஆடுவார். அவர் எப்படி ஆடுவார் நமக்கே தெரியாது. பட் எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா, கிளென் மேக்ஸ்வெல் 2020 பஞ்சாபில் இருந்தப்போ ரொம்ப கேவலமாக ஆடி ரிலீஸ் பண்ணாங்க. அதை மறந்துட்டு 2014 மேக்ஸ்வெல்லாக திரும்பி வரணும். அந்த மேக்ஸ்வெல் பார்த்தோன்னா ஊரே பயப்படும். லியோடாஸ் அந்த மாதிரி ஒரு நிறைய மேக்ஸ்வெல் தாஸாக நான் பார்க்கணும். பவுலிங்கில் 2-3 ஓவர் ஓட்டியில் நான் மேக்ஸ்வெல் வச்சு, பட் பேட்டிங்கில் 2014 பஞ்சாபுக்கு எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்டாய்னிஸ் சொல்லவே வேணாம், கன்சிஸ்டண்ட்டாக 5-6 மேட்ச் ஆடி கொடுத்துவார். பவுலிங் நல்லா போடுவார். ஸோ அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் அண்ட் அஸ்மத்துல்லா ஓர்சா, இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆல்ரவுண்டர்ஸ். மார்க்கோ யான்சன் ஐபிஎல் அந்தளவுக்கு ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. பட் ஓவரால் எனக்கு தெரிஞ்சு இன் ஃப்ரண்ட் விக்கெட் எடுப்பார். பட் அடி வாங்கிட்டான்னா அடிச்சிருவாங்க மார்க்கோ யான்சனா, அவர்கிட்ட அதுதான் தலைவலி. அஸ்மத்துல்லா ஓமர்சாய் லாஸ்ட் டைம் ஜிடிக்கு நல்லா போனார். பட் ஒரு ஃப்ரெஷ் ஐபிஎல் சீசன், ஸோ புது டீமோட ஆடாரு, எப்படி பண்ணான்னு பார்ப்போம். ஸோ இவங்க 2 பேருமே பிள்ளைங்களை ஆட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இவங்க 2 பேரில் யாரும் ஒருத்தர் தான் ஆட வைப்பாங்க. அது யார் ஆட வைக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் யார் ஆட வச்சாலுமே பவுலிங்கில் 10 விக்கெட்ஸ் எதிர்பார்க்குறேன். பேட்டிங்கில் ஒரு 200-250 ரன்ஸ் எதிர்பார்க்குறேன். நல்ல பிளேயர்ஸ் 2 பேருமே, நல்ல பிக்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பவுலர்ஸ் பக்கம் போவோம். பவுலர்ஸில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தோணுது பஞ்சாப். அஷ்தீப் சிங்கை மூடிட்டு ரீட்டனே பண்ணிருக்கலாம். திருப்பி 18 crores போய் ஆக்ஷனில் எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. பட் ஓவரால் இந்தியன் டீமில் இப்போ நல்லா பண்ணுற T20 ODIன்னு. ஸோ அதனால அஷ்தீப் சிங் பிரச்சனையே இல்லை. பவர் பிளே 2 ஓவர், டெத்தில் 2 ஓவர் முச்சு குத்துவார். ஓவரால் ஒரு 16-17 விக்கெட்ஸ் எடுப்பார் சீசன் எண்டில். அவர்கிட்ட என்ன ஒரே ஒரு தலைவலினா டெத் பவுலிங் ஒரு இஷ்யூவாக இருக்குது. அது மட்டும் ரீசால்வ் பண்ணானா பஞ்சாபுக்கு ஒரு சூப்பர் பவுலராக அமைவார். ஏன்னா லாஸ்ட் இயர் நல்லா பண்ணார். இந்த வருஷமும் அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணோம். ஆனால் லாஸ்ட் இயர் அவருக்கு சப்போர்ட் இருந்தது. ரபாடா, ஹர்ஷல் பட்டேல், இந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் இல்லை. பட் அவர் தான் சீனியர் பவுலராக டீம் நடத்தணும். பவர் பிளே நல்லா டெலிவர் பண்ணோம். டெத்லேயும் அவ்வளோ டெலிவர் பண்ணோம். ஏன்னா 18 crores கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அஷ்தீப் சிங் மேலே ஒரு ஹியூஜ் ப்ரெஷரே இருக்குது. ஸோ இவரை தாண்டி இந்தியன் பவுலர்ஸ் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வைஷாக் விஜயகுமார், யாஷ் தக்கூர் அண்ட் குல்தீப் சென் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறாரு. 2-3 மேட்ச் தான் ஆடுறாரு ஒரு சீசனுக்கே. அவர் வந்து இந்த வருஷம் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். யாஷ் தக்கூர் வந்து ரொம்ப அடி வாங்குறாரு. அவர் கொஞ்சம் லைன் அண்ட் லென்த்தில்
அதை கரெக்டாக போட சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்ல பவுலர், விக்கெட் எடுக்கிற டெண்டன்சிலாம் இருக்குது. பட் ரன் கொஞ்சம் கண்டெயின் பண்ணுறார், ஃபீல்டிங் சுமாரான பிளேயர். ஸோ அது மட்டும் அவர் பார்க்கணும். மற்றபடி வைஷாக் விஜயகுமார் தான் மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணுவார். பட் இந்தியன் டீமுக்கு கால் ஆஃப்லாம் கிடச்சிது. ஸோ மோஸ்ட்லி வைஷாக் குமார் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செம்ம டேலண்ட்டு, ஸ்லோயர் பால், ஆஃப் கட்டர், 130 எல்லாமே போடுவார். ஸோ இந்த தண்ணி பாண்டிங் நல்லா க்ரூம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ வைஷாக் விஜயகுமார், யாஷ் தாக்கூர் யாரானாலும் சரி ஒரு 10-12 விக்கெட்ஸ் எடுத்து நல்லா டீம் டெலிவர் பண்ணோம். சீனியர் பவுலர் இல்லாமல் செகண்டரி பவுலராக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லாக்கி ஃபெர்குசன், ஜேவியர் பாட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட்டுக்காக பிக் பேஷ் ஆடுறார். ஒரு நல்ல வேரியேஷன் வச்சிருக்கிற ஸ்லோயர் பவுலர். 130 கிளிக் பண்ணுவார், ஆஃப் கட்டர்ஸ் நல்லா போடுவார். ஒரு மினி ஹர்ஷல் பட்டேல் மாதிரி பவுலர்னு சொல்லலாம். பட் ஐபிஎலுக்கு புதுசு என்ன பண்ணுறான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லாக்கி ஃபெர்குசன் லாஸ்ட் இயர் ஆர்சிபிக்கு நல்லா தான் பண்ணார். பட் இந்த வருஷம் நியூசிலாந்து சாம்பியன்ஸ் ஆஃப் யாரில் இன்ஜுரி மிஸ் பண்ணிட்டார். ஐபிஎலுக்குள்ளே ஃபிட் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஃபிட் ஆகிட்டார்னா முல்லன்பூர்லேயே ஒரு சூப்பர் பிக்கு, நீங்கள் எங்கே வேணால் ஒரு அடி வாங்கலாம்னு சொல்லலாம். பட் முல்லன்பூர்லேயே ஒரு சூப்பர் பிக்கு டெலிவர் பண்ணுவார்னு நம்புகிறேன் லாக்கி ஃபெர்குசன். லாஸ்ட் மட் ஆன் தி லீஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இவங்க தான் லாஸ்ட் பஞ்சாபுக்கு. ஹர்ப்ரீத் பிரார், பிரவீன் டூபே அண்ட் மெயின் நம்ம கிங் யுஸ்வேந்தர் செகலை எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு மகா பிளண்டர். அந்த பஞ்சாப் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. 18 crore வந்து செகலுக்கு கண்டிப்பாக ஒரு மச் ஒர்த் எஃபெக்டிவ் ப்ரைஸ். ஏன்னா சீசன் ஆஃப்டர் சீசன் கண்டிப்பாக 18-20 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துறாரு. எக்கானமி மேன் 9 வச்சிருக்காரு. ஸோ இந்த செகல் அதே மாதிரி T20 செட்டப்லையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட பர்ஃபார்ம் பண்ணனா ஸ்பின்னில் கண்டிப்பாக பஞ்சாப் அச்சு காலையில் அவருக்கு அசிஸ்டன்ஸாக ஹர்ப்ரீத் பார் கண்டிப்பாக 4 over 25-30 வித் மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர் இன் ரீசென்ட் இயர்ஸ். அவரும் நல்லா பண்ணிட்டானா ஸ்பின்னு பார்க்க பயங்கரமாக நல்லாயிருக்கும் பஞ்சாபுக்கு. பிரவீன் டூபே ஒரு லோக்கல் பேக்கப்பாக இருப்பார். அவருமே நல்ல பிக்கு தான், டெல்லிக்கு அசோசியேட்டாக இருந்தார். ஸோ ஓவரால் இதுதான் பஞ்சாபோட டீம் மக்களே. இந்த பஞ்சாப் டீம் ஆன் பேப்பர் சீரியஸ்லி பார்க்க நல்லா இருக்காங்க. பேட்டிங் டெப்த்துமே நம்பர் 8 வரைக்கும் இருக்குது. பவுலிங் ஆப்ஷனுமே ஒரு 7-6 பவுலிங் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 6 டீமில் 2 டீம் குவாலிஃபை ஆகும்னு சொல்லியிருந்தேன். டிசி சொல்லியிருந்தேன், ஜிடி சொல்லியிருந்தேன், எஸ்ஆர்ஹெச் சொல்லியிருந்தேன். இந்த 3 டீம் சொல்லியிருந்தேன். பஞ்சாப் கிங்ஸ் நான் சீரியஸாக சொல்கிறேன், டாப் 4க்கான எல்லா எஃபர்ட்டும் போட்டு புஷ் பண்ணுவாங்க. டீம் காம்பினேஷன் செட் ஆகிடுச்சு, நல்ல பவுலிங்காக இருந்ததுன்னா சீரியஸாக குவாலிஃபை ஆவாங்க. இல்லைனா 5, 6, 7 தான் முடிப்பாங்க. எனக்கு பஞ்சாபை ஷியோராக குவாலிஃபை ஆகும்னு சொல்ல முடியல. பட் அவங்க அது கண்டிப்பாக புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபோட ப்ரெடிக்ஷன். ஸோ அவள் தான் மக்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் பற்றி பேசியிருக்கோம். எல்எஸ்ஜி டீம் நான் எழுதி தரேன், குவாலிஃபை ஆக வாய்ப்பே இல்லை. 6 ஓவர்சீஸ் விக்ஸ் தான் எடுத்திருக்காங்க, அது ஒரு ஃபெயிலியர். பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப இன்ஜுரி போன, பேட்டிங்லையுமே பேண்ட்டு புரான் மில்லர் நம்பி தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப வீக்காக இருக்குது. பட் பஞ்சாப் ஆன் பேப்பர் சீரியஸ்லி நல்லாயிருக்கு. டாப் 4க்கு எல்லாமே போட்டு புஷ் பண்ணுவாங்க. நல்ல டீம் அமைச்சுன்னா டாப் 4 போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவள் தான் மக்களே, இந்த வீடியோ 2 பாட்டு கொண்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ தான் கடப்பாறை ஓஜிஸ் பற்றி பேச